நேற்று எங்கள் அங்காளம்மன் கோவிலோட 10ஆம் நாள் மண்டகப்படி. இந்த 10ஆம் நாள் மண்டகப்படி ஆலய பூசகர்கள், அதாவது ஆலய குருக்களால் நடத்தப்படுவது. அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு நிகழ்ச்சி தான் பரதநாட்டிய நிகழ்ச்சி. இந்த பரதநாட்டியத்துக்கு வந்து ஆட வந்த அத்தனை பேரும் பரதநாட்டியத்தில் ஊறி போனவங்கலாம் கிடையாதுங்க. இப்போ தான் பரதநாட்டியத்திலேயே கால் ஊன்ற வந்தவங்க. ஆமாங்க, இவங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க. 7வது, 8வது, 9வது படிக்கிறாங்க. கிடைக்கிற ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேர இடைவெளியில் வந்து இப்போ தான் பரதநாட்டியத்தை கற்றுக்க வந்திருக்காங்க. வெறும் 2 மாதமோ 3 மாதமாக தான் இவங்க இந்த நிகழ்ச்சியை, இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இங்கே நம்ம பிள்ளைங்க ஆட வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆட்டத்தை உங்களோடு சேர்ந்து நானும் பார்க்குறேன். எப்பவும் எங்கேயும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவங்க உடனே அதை அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த கற்றுக்கிட்டவங்கள பார்த்து மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க, உங்களுக்கு அரங்கேற்றம் ஆயிருச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி அரங்கேற்றம் ஆனால் உங்கள் அரங்கேற்றத்துக்கு யார் யார் வந்தா அப்படின்னு தாங்க அடுத்த கேள்வி வரும். ஆமாம், அந்த மாதிரியான அரங்கேற்றத்துக்கு பெரிய பெரிய விஐபிகள் நிறைய பேர் வருவாங்கங்க. ஆமாம், விஐபிகள், தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்கள மாரி உள்ளவங்கள தான் கூப்பிட்டு வச்சு அரங்கேற்றமே பண்ணுவாங்க. அப்போ தான் தன் பிள்ளைகளுக்கு பெரிய பேர் கிடைக்கும்னு இதை நம்ம மக்கள் கடைப்பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. ஆமாங்க. ஆனா, நம்ம பிள்ளைங்க இந்த பரதநாட்டியத்தை கத்துக்க ஆரம்பிச்சு 2, 3 மாதம் தான் ஆகுது. ஆனா என்னங்க, நம்ம அங்காளம்மன் முன்னாடி, ஆமா, உலகத்துல எல்லாரையும் விட பெரிய நம்ம அங்காளம்மன் முன்னாடி ஆட வந்ததால, இந்த பிள்ளைங்களுக்கு இதுதாங்க அரங்கேற்றம். என்னைய பொறுத்தளவுல இவங்களுக்கு இதுதான் அரங்கேற்றம். பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணவங்க. அப்புறம் இந்த பரதநாட்டியத்துக்கு ஆட வந்த நம்ம பிள்ளைங்க. அப்புறம் அந்த பிள்ளைங்களோட வந்திருக்கிற அவங்க பெற்றோர் எல்லாரும் இங்க ஆட வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க அப்படி நினச்சிட்டு போகட்டும். ஆனா நான் நிச்சயம் இதை வந்து அவங்களுடைய அரங்கேற்றமா தான் நான் நினைக்கிறேன். ஆமா, அம்மனின் அருளால் அம்மன் பக்தர்கள் முன்னாடி அவங்களுடைய அரங்கேற்றமா தான் இதை நான் நினைக்கிறேன். பாப்பாக்கள் ஆடுறது என்ன உருப்படி, என்ன கீர்த்தனை, என்ன ராகம், என்ன ஆலாபனை, இது எதுவும் எனக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் இதில போட முடியாதுங்க. ஆமா, ஏன்னா என்னுடைய யூடியூப் சேனல் அதெல்லாம் போடக்கூடாதுங்க. வளர ஆரம்பிச்சிருக்கிற நம்ம பசங்க வளரட்டும். அவர்கள் வாழ்வில் பரதநாட்டியம் மலரட்டும். நன்றி. காலத்துல கௌரவம்னு நினைச்சவங்கலாம் தங்க பிள்ளைகள எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க தெரியுமா? பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்காக பரதநாட்டியம் கத்துக் குடுக்குறவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா, இன்னைக்கு அந்த கௌரவத்த நம்ம பிள்ளைகளும் அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது, நாம சந்தோஷப்பட்டுக் கொள்வோம். உண்மையாகவே நாம் நிச்சயமாக சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். ஏன்னா, கௌரவம் எல்லாருக்குமானது. அந்த கௌரவத்தை நம் பிள்ளைகளும் இன்று எட்டிப் பிடித்திருக்கிறார்கள். இனி நாமும் அதை எட்டிப் பிடிக்கலாம். நம்மளுடைய இனி வர்ற தலைமுறை எல்லாருக்குமே அந்த கௌரவம் கிடைக்க இந்த பிள்ளைகள் ஒரு நம்மளுக்கான வழிகாட்டியாக இருக்கிறார்கள். நான் 7வது படிக்கிறப்ப எங்க ஊர்ல ஒரு வீட்ல கல்யாணம் நடந்துச்சுங்க. அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு அவங்க வீட்ல 3 படம் போட்டாங்க. அதுவும் டிவில. அப்ப டிவில படம் போடுறதே பெரிய விஷயங்க. ஆமா, படம்னோனே எங்க மாரி பயலுக எல்லாம் சேர்ந்துட்டோம். அந்த படம் பார்க்கறதுக்காக போனோம். அன்னைக்கு அங்கே தான் நான் முதல் முறையா சிவாஜி சார், பத்மினி நடிச்ச தில்லானா மோகனாம்பாள் படத்த பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் அந்த தில்லானா மோகனாம்பாள பலமுறை பார்த்துருக்கிறேன். அத்தனைக்கும் காரணம் நம்ம பத்மினி மேடம் தான். அந்த வயசுல, அந்த சமயத்துலலாம் நான் கோழி குண்ட தான் உருட்டியிருக்கிறேன். அப்புறம் கிரிக்கெட் பந்த தான் உருட்டி விளையாண்டுருக்கிறேன். ஆனா, பத்மினி மேடம் கண்ணையே உருட்டுவாங்கங்க. அந்த கண்ண உருட்டுற லாவகம், ஐய்யய்யய்யோ! என்னால அதுக்காகவே பத்மினி மேடத்துக்காகவே நான் தில்லானா மோகனாம்பாள் அவங்களுடைய நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா அந்த பாட்டுக்காகவே அந்த பரதநாட்டியத்துக்காகவே நான் பலமுறை அந்த படத்த நான் பார்த்துருக்கிறேங்க. ஏன்னா, அன்னைக்கு பத்மினி மேடத்த நான் பார்த்துட்டு அந்த ஆட்டத்துல, அந்த பரதத்துல நான் கீழ விழுந்துட்டேங்க. கால்களிலோ, இல்ல கைகளிலோ, இல்லை கண்களிலோ ஏறி உட்கார்ந்து கொண்டு மாறி 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 இடப்பெயர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கிறதாங்க பரதம். அந்த பரதத்த அவ்வளவு அவ்வளவு சுலபமா யாரும் கத்துக்க முடியாது. ஆனா, இந்த பாப்பா அதையும் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்ற மாரி ஆடுது பாருங்களேன்! நம்ம தமிழ் சினிமாவுல பரதநாட்டியத்தை முன்னிலைப்படுத்தின படங்கள் சில இருக்கு. பாடல்கள் நிறைய இருக்கு. அப்படி ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப அந்த காலத்திலேயே
ரொம்ப வெகு விமரிசையாக பாராட்டப்பட்ட ஒரு பாடல் தான் கண்ணும் கண்ணும்னு ஆரம்பிக்கும். வஞ்சிக்கோட்டை வாலிபனில் வைஜெயந்தி மாலாவும் நம்ம பத்மினி மேடமும் போட்டி போட்டு நடனம் ஆடுவாங்க. அது இன்னைக்கும் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குங்க. ஆமாம், ஒரு கண்ணில் வைஜெயந்தி மாலா ஆடுற மாதிரி, இன்னொரு கண்ணில் பத்மினி ஆடுற மாதிரியே இன்றைக்கும் அதை பார்த்தா எனக்கு நினைக்க தோணுதுங்க. நேற்று கூட இந்த பரதநாட்டியத்தை பார்த்தோன்னே உடனே போய் அந்த பாட்டை தாங்க பார்த்தேன். நம்ம முன்னணி ஹீரோ நடிகரான அஜித் சார் பல படம் நடிச்சிருப்பார். அதில் ஒரு பெஸ்ட்டு மூவி எது தெரியுமா? வரலாறு தாங்க. ஆமாம், அவருடைய படங்கள்லே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாப் படம் எதுனாக்கா அது வரலாறு தான். நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் இயக்கத்தில் உருவான அந்த படத்தில் அவருடைய உடம்புள்ள அவர் முழுவதுமே ஒரு பெண் மேனரிசம் கொண்ட ஆணாக இருப்பார். அப்படியே அதில் வேற பரதநாட்டிய டான்ஸராக இருப்பார். அந்த பரதநாட்டியத்தில் ஒரு பெண் எப்படி தன்னுடைய முகபாவங்களை வெளிப்படுத்துவாங்களோ அதே மாதிரி அச்சு அசலாக அப்படியே நம்ம தலை அஜித் அதில் பண்ணியிருப்பாருங்க. ஆமாம், எத்தனையோ படம் அவர் அடித்த படமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் நடித்த படம் வரலாறு தாங்க. அந்த வரலாறில் அவர் அந்த டான்ஸ் ஆடும்போது அந்த அந்த முகப்பாவங்கள், அந்த ஒரு பெண் எந்த அளவு வெளிப்படுத்துவாங்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணாக வெளிப்படுத்துகிற கேரக்டரை அப்படியே என்ன சொன்னாரோ டைரக்டர் அதை அப்படியே 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 பண்ணிட்டு பாருங்க நம்ம அஜித் சார். இன்னைக்கு காரணம் அவருடைய மெனக்கடல், அவருடைய முயற்சி, அவருடைய விடாத அந்த ஆர்வம் தான். அதை பண்ணணும், அதை பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தான். அதே மாதிரியான நம்பிக்கைகள் நம்ம பிள்ளைகளுக்கும் இருக்குது. நம்மளுக்கும் அந்த முயற்சி, அந்த விடாமுயற்சிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் நாம் நினைச்சதை அடைய முடியும். நம்ம பிள்ளைகளும் நிச்சயம் சீக்கிரம் அதை அடைய முடியும். இந்த பாப்பாவோட சலங்கையில், இந்த பாப்பாவோட கை வளையலில், இந்த பாப்பாவோட கண் இமையில், இந்த பாப்பாவோட தலை கிரீடத்தில், மொத்தத்தில் இந்த பாப்பா உடம்பு முழுக்கவே ஏறி உட்காந்துருக்குதுங்க பரதம். அம்மாவை சுற்றி கொண்டு குழந்தை வருவதைப் போல, ஆலயத்தை சுற்றி கொண்டு பிரார்த்தனைகள் வருவதைப் போல, ஆகாயத்தை சுற்றி கொண்டு மேகம் வருவதைப் போல, அன்பு உள்ளங்களை சுற்றி கொண்டு மனங்கள் வருவதைப் போல, இந்த பாப்பாவை சுற்றி கொண்டு பரதம் வந்து கொண்டே இருக்குதுங்க. பத்மா சுப்பிரமணியம், பத்மினி, வைஜெயந்திமாலா, சித்ரா விஸ்வேஸ்வரன், ஷோபனா, கமல், இன்னும் இன்னும் எத்தனையோ மேதைகளை ஆக்கிவிட்ட பரதமே. சிதம்பர நடராஜ பெருமானின் கோயில் இருக்கும் அந்த நடராஜ பெருமானையே ஆடவிட்ட பரதமே. இந்த பாப்பாக்களையும் நன்கு ஆடவிடு, நீ நல்ல வழியை காட்டிவிடு. கார் முகில் பேச்சைக் கேட்டு மயில் ஆடுகிறது. மரத்தின் பேச்சைக் கேட்டு கிளை ஆடுகிறது. சோற்று பானை பேச்சைக் கேட்டு உலை ஆடுகிறது. பரதத்தின் பேச்சைக் கேட்டு இதோ நம் பிள்ளைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மகிஷாசுர வதம். இதை நிறைய பேர் கதையாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் மாமாக்கிட்ட யாராவது அகப்பட்டு கொண்டா இது மாதிரி கதை நிறைய அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போல்லாம் நான் முழுசாக இதை காது கொடுத்து கேட்கல. ஆனால் இப்போ கண் கொடுத்து பார்க்குறேன், முழுசாக பார்க்குறேன் இந்த மகிஷாசுர வதத்தை. மாதா பிதா ஊட்டாத சோற்றையும் மா ஊட்டும் என்பார்கள். அது மாதிரி பல கதைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளாத மகிஷாசுரத்தை இப்போது இந்த பரதத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறேன் நான். நம்ம தமிழ் சினிமாக்களில் பல படங்களில் பார்த்துருப்போம். ஒரு பெண் தனக்கு அநீதி நடந்துருச்சுன்னா, தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அநீதி நடந்துருச்சுன்னா, உடனே அவங்க ஓடி போய் தன் கோபத்தை கொட்டுற இடம் கோயிலாக தான் இருக்கும். அப்படி கோபத்தை வெளிப்படுத்திட்டு உடனே அவங்க ஆட ஆரம்பிப்பாங்க. அந்த ஆட்டமெல்லாம் பரதநாட்டியமாக தான் இருக்கும். ஆமாம், பரதநாட்டியத்தின் மூலம் தான் தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய ஆதங்கத்தை அந்த பெண்கள் இறைவன் முன்னாடி வெளிப்படுத்துகிறாங்க. அப்ப கடவுள தன் பக்கத்துல இழுக்கணும். தன்னுடைய கோரிக்கைய ஏற்க வைக்கணும்னா, பரதத்துக்கு அந்த சக்தி இருக்குன்னு தானே பரதத்த எல்லா படங்கள்லயுமே ஆட வைக்கிறாங்க. அப்ப நிச்சயம் பரதத்துக்கும், கடவுளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. கடவுளுக்கு புடிச்ச ஒண்ணா நிச்சயம் பரதம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் இருந்துகிட்டு தானங்க இருக்கு. பரதநாட்டியம் ஆட வந்த நம் பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் அவர்கள் விரும்பியது, அவர்கள் குடும்பம் விரும்பியது அனைத்தும் கிடைக்க வேண்டும். அதற்கு நம் அங்காளம்மன் மற்றும் தெய்வங்கள், அனைத்து தெய்வங்களும் நல் உதவி புரிய வேண்டும். அவர்கள் வாழ்க்கை என்றும் இனிக்க வேண்டும். என்றும் மனசு குளிர அவர்கள் வாழ்க்கை நிறைவடைய வேண்டும்.
நாம் எல்லாம் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மளிகை லிஸ்ட்டு ஜாமான் மாதிரி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போன உடனே அங்கே ஆரம்பிச்சிடுறேன். என் பிள்ளைக்கு மார்க் நிறைய கிடைக்கணும்ல ஆரம்பித்து அவன் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இல்லாட்டி முடிஞ்சால் டாட்டா கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கணும். அப்படியே வேலை கிடைச்சா கார் வாங்கிடணும், கார் வாங்க முடியாட்டி ஒரு கார் கம்பெனி வாங்கணும்னு அப்படியே நம்ம வேண்டுதல்களை அடுக்கிக்கிட்டு போய்கொண்டே இருப்போம். ஆனால் இந்த பாப்பாக்கள் இந்த பிள்ளைகள் கடவுளுக்கு நம்ம அங்களமனுக்கு கொடுக்க வந்திருக்கு, பரதங்கிற ஆட்டத்தை கொடுக்க வந்திருக்குது. ஆமாம், அப்போ கடவுளுக்கு கொடுத்தோர் எல்லோருக்கும் கொடுத்த பாக்கியத்தை பெறுகிறார்கள். இந்த பாக்கியமற்ற இந்த பிள்ளைகளை கடவுள் நம் அம்மன் ஆசீர்வதிப்பார். எல்லா தெய்வங்களும் ஆசீர்வதிக்கும். நாமும் அவர்களை வாழ்த்துவோம், போற்றுவோம். இப்படி இந்த பிள்ளைகளுக்கு நடனப்பள்ளி சொல்லி கொடுத்தவர் அரிமளத்தில் வெற்றிவேலுங்கிற நடனப்பள்ளி வச்சுருக்கிற இந்த பையன்தான். இவர் மூலம்தான் இந்த பிள்ளைங்க நடனம் கற்றுக்குறாங்க. முடிஞ்சால் நீங்கள் அரிமளத்துக்கு பக்கத்தில் இருந்தால் இவரை போய் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. அம்மா சிட்டு பிள்ளை.